மெல்ல விழித்தெழுகிறது வானம். பரந்த நிலமாய் இருக்கும் பூமி பெண் அவளை தழுவ வானவெளியில் முகிழ்த்து எழுகிறான் சூரியன். தாமரை மலரவள் முகத்தின் மீது மையல் கொண்டு பகலவளின் ஒளிக்கற்றைகள் மின்மினியின் முகத்தை கதகதப்பாய் வருட அதன் ஒளியில் இமை சுமிட்டி உறக்கம் கலைந்து எழுந்தாள் மினி. அவள் எழுந்த அரவம் கேட்டவுடன் நிலாவும் எழுந்து மின்மினியின் மடியில் சுகமாய் பொதிந்து விட்ட தூக்கத்தை தொடர ஆரம்பித்தது அந்த குட்டி வாண்டு. அவளது இந்த செயலில் மின்மினிக்கும் குழந்தையாய் மீண்டும் மாற மனம் ஏக்கம் கொண்டது. அவை மீட்டெடுக்க முடியா பருவம் என புரிந்ததும் இப்போது ஏக்க பெருமூச்சு மட்டுமே மிஞ்சி நிற்கிறது அவள் இதழ்களில். அட நிலா கண்ணு, எந்திரிச்சு மறுபடியும் அத்தமடி மெத்தேன்னு ஏறி படுத்தாச்சா? எந்திரிங்க, மணியாச்சு, ஸ்கூல் போக வேணாமா? வேன் வந்துடும் என பூரணி தன் பேத்தியை எழுப்ப ஆரம்பித்தார். அவளோ அத்தையின் இடுப்பை கட்டிக்கொண்டு வேண்டுமென்றே தூங்குவது போல பாசாங்க செய்தாள் நிலா. மினி, நீயும் இப்படி தட்டி கொடுத்தா அவ ஸ்கூல் போன மாதிரிதான். உனக்கும் வேலைக்கு நேரமாகலையா என பூரணி கூற, அம்மா விடுமா, ஒரு 10 நிமிஷத்துல ஒன்றும் ஆயிடாது. அப்படியா சேதி? இரு, இப்ப அவ அம்மா வந்து இவளை இன்னும் கிளப்பலையான்னு உனக்கும் எனக்கும் சேர்த்து திட்டு விடும், அப்ப தெரியும் உனக்கு என கீதாவை பற்றி பூரணி சொல்லவும் அதை புரிந்து கொண்ட மின்மினி நிலாவை எழுப்பும் வேலையை தொடங்கினாள். அடியே என் அண்ணன் பெத்த முத்தே, எழுந்திடா பட்டு, லேட் ஆகுது பாரு என எவ்வளவு கொஞ்சியும் அவள் அசையாமல் போக்கு காட்டினாள். உடனே மின்மினியின் மூளையில் பல்ப் எரிந்தது. சரி போ, நீ லேட்டா கிளம்பி ஸ்கூல் வேன் ஸ்டாப்புக்கு போறதுக்குள்ள வேன் வந்துடும். அப்புறம் உன் எனிமி கிஷோர் உனக்கு முன்னாடி ஏறி உன்னோட ஜன்னல் சீட்டை பிடிச்சிடுவான் என பாவம் போல் கூறி உச்சி கொட்டினாள் மின்மினி. உடனே இழுத்துவிட்ட ரப்பர் பேண்டை போல வேகமாக எழுந்த நிலாவோ, மினி உனக்கு அறிவே இல்லப்போ, இப்படி படுக்க வச்சு தட்டி கொடுத்தா நான் எப்படி சீக்கிரம் கிளம்ப முடியும்? விடு, நான் போய் ரெடி ஆகிறேன் என மினிமேல் பழி தூக்கி போட்டுவிட்டு எழுந்து ஓட ஆரம்பித்தாள் நிலா. அடிப்பாவி, நானாடி உன்னை மடியில தூக்கி படுக்க வச்சேன் என நிலாவிடமும், பாத்தியம்மா உன் பேத்திய என்ன ரொள்ளு பண்றான்னு என புகார் வாசித்தாள் மின்மினி. அவள் சொன்னதை கேட்ட நிலாவோ, பாட்டி எனக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் பொறுமையா உட்காந்து உன் பொண்ணுட்ட கதை பேசு. என்ன நேரமா ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு உங்களுக்கு அக்கறையே இல்லை போங்க என குட்டி கண்ணை அடித்தபடி நிலா மொழிய, அடி கழுத, இரு வரேன், ஓடாத, நில்லு என பூரணி அவள் பின்னே ஓட ஆரம்பித்து அவள் விளையாட்டு போக்கிலே சென்று அவளை தயார்படுத்தும் வேலையை செய்ய ஆரம்பித்தார். அவர்கள் இருவரையும் பார்த்து சிரித்துவிட்டு குளித்து தயாராக சென்றாள் மின்மினி. குளியல் அறையில் இருந்து நைட்டியோடு வெளியே வந்தவள் தன் அறைக்கு வந்து ஒரு காட்டன் புடவையை தேர்ந்தெடுத்து அதை உடுத்த ஆரம்பித்தாள். அப்போது எதிர்பாரா விதமாக அவள் கழுத்தில் இருந்த செயின் அருந்து கீழே விழுந்தது. அதை உடனே கையில் ஏந்தியவளின் மனநிலையை சொல்லில் வடிக்க வார்த்தை இல்லை. உயிர் போகும் வேதனையில் துடித்தாள் மாது. அவள் அது வெறும் செயினாக இருந்தால் கடந்திருப்பாள். ஆனால் அது அவர்கள் காதலின் அடையாளமாயிற்றே. எப்படி மனமான ஒவ்வொரு பெண்ணுக்கும் தாலி பொக்கிஷமோ அது போன்றே உணர்வுகளால் கட்டமைக்கப்பட்ட இந்த செயின் அவளுக்கு உயிர் போன்றது. காதலின் உச்ச நிலையில் விண்ணையும் மண்ணையும் நட்சத்திரங்களையும் சாட்சியாய் வைத்து சொந்தங்கள் சூழாது இயற்கையை தங்களின் சொந்தமாய் எண்ணி அவள் கழுத்தில் மாங்கல்யத்தின் மறு உருவமாய் எண்ணி இச்செயினை கண்ணில் வலியும் காதலோடு அவளுக்கு அவளவன் அணிவித்துவிட்ட கழுத்தணி அது. இருவரின் பெயர்களும் அதில் பொறித்து பூ வடிவில் வடிக்கப்பட்டு இருந்தது. அது சாதாரணமாக பார்த்தால் அதில் பெயர் இருப்பது தெரியாது. ஏனெனில் அவ்வளவு நுணுக்கமாக அது அவன் கைப்படவே டிசைன் செய்யப்பட்டது. ஆனால் அதில் இன்று அவன் பெயர் பிரிந்து விழவே அவள் இதயம் துடிப்பை நிறுத்திய வழி கண்டது. சேர்ந்து வாழதான் எனக்கு கொடுத்து வைக்கலைன்னு நான் துடிக்கும் போது எல்லாம் இந்த செயின் தான் என் இதயத்தை தட்டி தட்டி என்னை அரவணைச்சு நீங்க என் கூடவே இருக்க நினைப்ப கொடுத்துச்சு. இப்ப இதுவும் விலகுனா நான் என்ன ஆவேன் என உடைந்து அழ ஆரம்பித்தாள் மின்மினி. மனதின் பாரத்தை எல்லாம் கண்ணீரில் இறக்கி வைத்தவள் தன் உயிரான செயினை
ஒரு சிறிய பின்னூசியை வைத்து இரண்டையும் இணைத்து மீண்டும் தன் சங்கு கழுத்தில் அணிந்து கொண்டாள். இங்கே இருவரின் காதல் அடையாளத்தை ஊசி தாங்கி இணைத்து வைத்து விட்டது. ஆனால் நிஜத்தில் இருவரையும் இணைக்கும் பாலம் எதுவோ? இவளில் இருந்து விலகியது அவன் பெயர் மட்டுமா, இல்லை அவனுமா? அவளின் காதலை சாதா ஊசி என்று தரம் பார்க்கப்பட்டு இப்போது தங்க ஊசி என்று வேறொரு இடத்தில் அவனுக்கு பெண்ணெடுக்க தயாராகிவிட்டனர் மணமகன் வீட்டார். இங்கே அதை அறியாத பாவையோ அவனின் நினைவிலே மீண்டு எழுந்து தன்னையும் சரிப்படுத்தி கொண்டு அறையில் இருந்து வெளியேறி வீட்டில் இருந்த வேலையெல்லாம் முடித்துவிட்டு தான் வேலை பார்க்கும் இடத்திற்கு கிளம்ப ஆயத்தமானாள். இதற்கிடையில் பூரணியும் நிலாவை ரெடி செய்து இருக்க கதிரவன் அவளை அழைத்து கொண்டு சென்றான். கீதா இன்னும் எழுந்து கூடத்திற்கு வரவில்லை. காரணம், காலையிலே அவளின் அம்மா வைதேகி போன் செய்து பேச ஆரம்பித்து விட்டார். அவளின் பேச்சு சத்தம் வெளியே வர கேட்க அதை வைத்தே பூரணி புரிந்து கொண்டார் அவள் வெளியே வர தாமதமாகும் என்று. இடையிடையில் மாமியாரையும் மினியை பற்றியும் குத்தல் பேச்சு வேறு. அதை கேட்டும் கேட்காதது போல பூரணியிடம் வந்த மின்மினி அவளிடம் சொல்லிக் கொண்டு கிளம்பினாள். வீட்டை விட்டு தெருவில் நடக்க ஆரம்பித்தாள் மின்மினி. அவளை தாண்டி சென்றது அவள் அண்ணன் பைக். அதற்கு பெட்ரோல் போடவே இவரிடம்தான் காசு வாங்குவான் அந்த மடையன். ஆனால் அவளை எதிரில் பார்த்தால் பார்க்காதது போல சென்றிடுவான். இதை கண்ட அவள் இதழ்களில் விரக்தி புன்னகை. சற்று தூரம் நடந்து செல்கையில் அவள் எதிரே கல்யாண சுந்தரம் லுங்கியை மடித்து கட்டி வீதியில் விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் மீது எல்லாம் பச்சை குதிரை தாண்டியபடி வந்தான். அவன் ஓடி வருவதை பார்த்து எந்த பக்கம் நகர்வது என்று தெரியாமல் பக்கத்தில் கல்மேடையில் அமர்ந்திருந்த ஒரு பாட்டியை ஒட்டி நின்று கொண்டாள் மின்மினி. அந்த மூதாட்டியோ, இந்த பொசக்கெட்டவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிவிடலாம்னு இவன் அப்பனும் ஆத்தாலும் நடையா நடக்கிறாக. இவன் இப்பத்தான் பொடியன் கணக்கா ஓடிட்டு இருக்கான், கிறுக்கு பையன் என சுந்தரத்தை பாட்டி வைது கொண்டு இருக்க, சுந்தரமோ தாவி தாவி வந்ததில் மூச்சு வாங்கி அந்த மூதாட்டி அமர்ந்திருந்த இடத்திலே வந்து அவர் தோளில் சாய்ந்து மூச்சு வாங்கினான். அடே எந்திரடா முதல, எதுக்கடா இப்ப குரங்கு விதையெல்லாம் காட்டி ஓடி வந்த கிறுக்கு பயலே என அவனை அவர் கேலி செய்ய, அந்த குரங்கு வித்தை என்ற வார்த்தையில் கடுப்பாகி பாட்டியை முறைத்தவனோ, ஏ கிழவி, என்ன பார்த்தா வித்த காட்டுற மாதிரியா இருக்கு? பின்ன இல்லைங்கிறியா? ஏன் பாப்பா நீயே சொல்லு, அப்படித்தானே இருக்கு என மினியை அவர் தங்கள் பேச்சுக்குள் இழுக்க, அதற்கு பதில் சொல்லாமல் அவன் செயலை பார்த்து சிரித்தபடியே அவனுக்கு தன் பையில் இருந்து தண்ணீரை எடுத்து பருக தந்தாள் மின்மினி. தேங்க்ஸ் தங்கச்சி என தவித்த வாய்க்கு தண்ணீர் குடித்த நேரம் அவன் அம்மா விட்ட அடியில் குடித்த நீரை துப்பியவன் அம்மாவிடம் சிக்கிவிட்டதில் திருதிருவென முழித்தான் கல்யாண சுந்தரம். அடியை எதுக்கடி அடிக்கிற? பாட்டி பகுமானமாய் கேட்க, அப்படி கேளு பாட்டி, தட்டி கேட்க ஆள் இல்லாம தான் ஒரு வயசு பையனை ஊர் பூரா துரத்தி வந்தடிக்குது என்ன பெத்த தாயி என வராத கண்ணீரை துடைத்து விட்டபடி பாட்டியின் தோளில் சாய்ந்தான் சுந்தரம். அடச்சி இருடா கோட்டி பயலே, நீ சொல்லுத்தா எதுக்குன்னு, நானும் 4 அடி வைக்கிறேன் என பாட்டி அவனுக்கு எட்டப்பனாய் நின்றார். அதில் ஜர்க்கானவனோ, பாத்தியா மினிமா இந்த கிழவிக்கு கொழுப்ப என புகார் சொல்ல, அதில் வாய்விட்டு நகைத்த மினியோ, அப்படி என்னதான் அண்ணா பண்ணீங்க என கேட்க, சுந்தரத்தை முந்திக்கொண்டு கண்ணகியே அவன் காதை திருகியபடி கூறினார். காலையில பாசமா எனக்கு காப்பி தண்ணிலாம் போட்டு கொடுத்துட்டு இவன் என்ன கேட்டான் தெரியுமா? என்னடி கேட்டான் இந்த கிறுக்கன்? பாட்டி இசப்பாட்டு போட்டது. ஏமா பெத்த புள்ள என்னையவே இந்த அடி அடிக்கிறியே. சரி, நான் இந்த வீட்டு புள்ள, அதனால குடும்ப சக்கரத்தை தாங்கி வண்டியை ஓட்டிட்டு இருக்கேன். நாளைக்கு எனக்குன்னு ஒரு பொண்டாட்டி வந்துடுவா. உனக்கும் மருமகளாச்சு அவ. நீ அவளை மகமாரி தான் நடத்துவ, எனக்கு தெரியும். இருந்தாலும் என சுந்தரம் இழுத்து நிறுத்த, என்னடா இழுக்கிற? காஃபியை விட சூடாகி கேட்டார் கண்ணகி. அது வந்துமா, உங்க 2 பேருக்குள்ள சண்டை வரக்கூடாது பாருங்க. அந்த சண்டையில நம்ம வீடும் பத்தி எரியக்கூடாது பாருங்க. அதனால எனக்கும் எனக்கு வரப்போறவளுக்கும் பொருத்தம் பார்த்த மாதிரி நாம ஏன் உன்னோட ஜாதகத்துக்கும் பொண்ணோட ஜாதகத்துக்கும் பொருத்தம் பார்க்க கூடாது?
அது நம்ம குடும்பத்துக்கே நல்லது தானே, நாம ஒற்றுமையா இருக்கலாம் இல்லம்மா என விளையாட்டுத்தனமாய் அர்த்தமுள்ள விஷயத்தை அவன் கேட்டு வைத்தான். வந்ததே கண்ணகிக்கு ஆத்திரம். ஏண்டா, என்னை பார்த்தா கொடுமைக்காரி மாதிரி இருக்கா? இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள துரை அவளுக்கு வக்காலத்து வாங்குறீங்களோ என முடியை அள்ளி எடுத்து கொண்டை போட்டு அவனை அடிக்க துரத்த ஆரம்பித்த ஓட்டம்தான் இது. அதை கேட்ட பாட்டி அவன் குமட்டிலே 2 குத்து விட்டார் அவர் பங்குக்கு. இதுவரை நடக்காத விஷயத்தை கேட்டபோது மின்மினிக்கு சிரிப்பு வந்தாலும் சுந்தரத்தின் கேள்வியில் இருந்த உண்மை அவளை சுட்டது. அவளை அவளாகவே ஏற்று தன் மகனின் சந்தோஷத்தை பெரிதாக எண்ணும் தாயாக அவளவனின் அன்னை நினைத்திருந்தால் இன்று அவனை பிரிந்து கஷ்டப்பட வேண்டிய சூழல் அவளுக்கும் வந்து இருக்காதே. இந்நேரம் அவருக்கு கல்யாணமாக இருக்குமா என்று அவளுக்கு தெரியாது. அப்படி ஒன்றை நினைத்து பார்க்கவே அவளுக்கு தைரியமில்லை. அவனோடு வேறொரு பெண்ணை சேர்த்து கற்பனை செய்தாலே அவள் நெஞ்சு ரணமாய் வலித்தது. அவர் நினைவுல எங்கேயாச்சும் நான் இருப்பேனா, இல்ல ஏமாத்திட்டு போனவளை எதுக்கு நினைக்கிறோம்னு மறந்திருப்பாரா? இதையெல்லாம் மனதில் உரு போட்டபடியே பேருந்தில் ஏறி தான் வேலை பார்க்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தாள் மின்மினி. ஹலோ மக்களே, அடுத்த எபிசோட்ல ஹீரோ வந்துடுவாரு. மறக்காம கதைக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வரும். தேங்க்யூ.